புதுச்சேரிக்கு மதுப்பிரியர்களை இலவசமாக ஏற்றிச் சென்ற 10 ஷேர் ஆட்டோக்கள் பறிமுதல் செய்த போலீசார் அதை ஏலம் விட முடிவு செய்துள்ளனர். கடலூர் அருகே உள்ள புதுச்சேரி எல்லையில் ஏராளமான புதுவை மாநில மதுபான கடைகள் மற்றும் சாராய கடைகள் இயங்கி வருகின்றன. இந்த கடைகளுக்கு கடலூரைச் சேர்ந்தவர்கள் பைக் மற்றும் கார்களில் சென்று மது அருந்துவிட்டு திரும்புவது வழக்கம். அப்போது அவர்களை போலீசார் சோதனை செய்யும் போது மது அருந்தியதற்காக வழக்கு பதியப்பட்டு அவர்களுக்கு 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படுகிறது. இதனால் மது அருந்துபவர்களின் எண்ணிக்கை புதுச்சேரி பகுதியில் குறைந்தது. இதையடுத்து மதுபான கடை உரிமையாளர்கள் ஏற்பாட்டில் கடலூரில் இருந்து கடைக்கு ஷேர் ஆட்டோவில் மது பிரியர்களை அழைத்து வந்து செல்கின்றனர். இது காவல்துறை சோதனையின் போது தெரிய வந்ததால் அந்த ஆட்டோக்களை பறிமுதல் செய்தனர். இதை ஏலமிடவும் போலீசார் முடிவு செய்துள்ளனர். கடலூரில் போலீசார் பறிமுதல் செய்து வைத்திருந்த வாகனங்களை திருட முயன்ற 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். புதுநகர் காவல் நிலையத்தில் குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த காவல் நிலையத்தில் போதிய இடவசதி இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை கடலூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட ஆயுதப்படை அலுவலகம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் 2 வாலிபர்கள் அந்த வாகனங்களை திருட முயற்சி செய்து கொண்டிருந்தனர். அப்போது சத்தம் கேட்டு போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது அவர்கள் தப்பிக்க முயன்றனர். இதையடுத்து அவர்களை பிடித்து விசாரித்த போது வாகனங்கள் திருடுவதற்கு வந்திருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து பிடிக்கப்பட்ட 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.